அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி முடிச்சிருக்கோம். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸாக நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ். க்ளீனிங் ப்ராசஸ் வாட்டர் ப்ரூஃபிங்கை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ். நம்ம தளத்துக்கு மேலே இருக்க டெட் மாட், அதாவது லூஸ் பார்ட்டிக்கலாக இருக்க எல்லா ஸ்பேசேஜுமே க்ளீன் பண்ணி எடுக்கணும். நம்மளுக்கு மதர் காங்கிரீட் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகணும். பிரேக்கர் மிஷின் ப்ளஸ் உளி சுற்றி உதவியோட நம்ம ஃபுல்லாகவே சிப் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஸ்டாக் பண்ணி நம்ம லீக்கேஜை செக் பண்ணுறோம். ஒவ்வொரு சைட்டோடைய கண்டிஷனை பொறுத்து நம்ம இங்கே பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டை வெவ்வேறு இடத்துலையும் மாறும். அதுக்கு எதற்காகனா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷனை நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த சைட்டில் வாட்டர் விட் செக் பண்ணும் பொழுது லீக்கேஜஸ் இருந்தது. அதை நீங்கள் வீடியோவை கண்கூட பார்க்கலாம். அடுத்த ப்ராசஸ், நம்ம வாட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ், ரிவர் சாண்ட், சிமெண்ட், சாப்டு ஃபைபர் கிளாஸ், வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம சைடு டேப்பர் அடிக்க போகிறோம். சைடு டேப்பர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிராக்ஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற சொல்யூஷனை நம்ம பண்ணிவிட்டு சைடு டேப்பர் அடிக்கிறோம். டேப்பர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோட்டிங்கை அப்ளை பண்ணணும். கோட்டிங்கை வால் ஜாயிண்ட்டு வித் ரூஃபோட ஜாயிண்டில் நம்ம கோட்டிங்கை அப்ளை பண்ணிவிட்டு சைடு டேப்பர் அடிக்கிறோம். சைடு டேப்பர் முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் டே வாட்டர் க்யூர் பண்ணுறோம். வாட்டர் க்யூரிங் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக டெரஸை நீட் அண்ட் க்ளீனாக ஃபுல்லாகவே டஸ்ட் இல்லாத க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வாட்டரை ஃப்ளோர் ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் கோட்டு வாலில் ஃப்ளோரில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோட்டு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் எப்படி வேணாலும் டைரெக்ஷனை நம்ம மாற்றி அடிக்கலாம். ஃபஸ்ட்டு கோட் நம்ம முடித்து 4 hours அப்போ நம்ம செகண்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம். டூ கோட்டிங் ஃபினிஷ் பண்ண ஆஃப்டர் நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளோரிங் ஏரியாவில் நம்ம தர போடுறோம். ரிவர் சாண்ட், சிமெண்ட், சாப்டு ஃபைபர் கிளாஸ், வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலை ஆட் பண்ணி நம்ம ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே தரையை வலிச்சு விடுறோம். தர போடுற ப்ராசஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுநாள் மார்னிங் வாட்டர் ஸ்டாக் பண்ணுறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுக்கும் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் தேவை இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹை குவாலிட்டி ஒர்க், 100% பெட்டர் ஒர்க்கு.
லோ காஸ்ட் பட்ஜெட்டில் நம்ம ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன். ஆல் டைப் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். பில்டிங் பேஸ்மெண்ட்லேருந்து அப் டு டெரஸ் வரலுமே வாட்டர் ப்ரூஃபிங் எல்லா ஒர்க்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. ஓகே நண்பர்களே, வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலும் அவைலபிள் இருக்குது. வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அருமையான பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.